ஹாய்ங்க, இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டேன்னா 40 ரூபாய்க்கு கூறுகறி கிடைக்க போகுது. ஒரு கிராமத்தில் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் தூரம். அந்த கிராமத்து பேர் புதுப்பாளையம். அங்கே தான் போயிட்டுருக்கிறோம். நேரம் நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல இன்ட்ரோ கொடுத்தலாம்னு நினச்சேன். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தென்னஞ்செடியாக இருக்குது ஃபுல்லாகவே. தென்னஞ்செடி, ஊட்டவரக்காய், மாஞ்செடி, எல்லா செடியுமே இருக்குங்க. ஆமாம், வியூஸாக இருக்குது. அது என்ன கோயிலான்னு தெரியல. அந்த பக்கம் சோளத்தட்டெல்லாம் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்க, நம்ம போய் அந்த 40 ரூபா கூறுகறி பார்த்துட்டு வரலாம் வாங்க. இளநி வேற இருக்கு. இளநி பிடிக்கலாமா? பேசுவாங்க. எனக்கே எட்டு போல. எத்தனை தூரத்தில் இருக்குது பாருங்க. சின்ன மரம் தான், அதுக்குள்ளேயே எவ்வளோ காய் வச்சிருக்கு. வேற லெவலில் இருக்கு. அழகா இருக்கு. அங்கே பாருங்க, ஒரு குட்டி மொட்டை மாடியில் வரோம். கூறுகடி இருக்கிற போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. இந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்கும். ஃபுல்லாக தென்னஞ்செடி. அங்கே பாருங்கள் தூரத்தில் மயில் இருக்குது. அந்த மயில் சாமி மேலே உட்காந்துட்டு இருக்குது. என்ன சாமி தெரியுமா? நாகரசாமி. அது மேலே உட்காந்துட்டு இருக்குது மயில். அழகாக இருக்குது பாருங்க. தெரியுதுங்களான்னு பாருங்க. நாகரசாமி வேறு லெவலில் உட்காந்துட்டு இருக்கு. ஒரு மயில் இருக்கு. செமையாக இருக்குது நேரில் பார்க்க. அழகாக உட்காந்துட்டு இருக்குது சாமி மேலே. கிட்டத்தட்ட ஈஸ்வரனோட வாகனத்து மேலே உட்காந்துட்டு இருக்குது மயில். அப்பாவோட வாகனத்து மேலே பையனோட வாகனம் உட்காந்துட்டு இருக்குது. எப்படி மயில்? முருகரோட வாகனம் மயில். ஏங்க, இந்த கூறுகறி எடுக்க போகிறவங்கள பயங்கரமாக இன்னும் வேறு இருக்குதுங்க. கிளி பாருங்க, பொந்துக்குள்ள உட்காந்துட்டு எப்படி பார்த்துட்டு இருக்குது அழகா. டே தங்கம், தெரியுதா? இன்னும் நல்லா ஜூம் பண்ணிட்டு டே எவ்வளோ அழகா உட்காந்துட்டு பாரு. அசையாத பார்த்துட்டு இருக்குது. நம்மள்தான் பார்த்துட்டு இருக்குது. என்னமோ எடுக்கிறாங்க நோய் அப்படின்னு. அவங்க கூறுகறி எடுக்க வந்தாச்சு. கூறு எவ்வளோ? 40 10 கூறு உங்ககிட்ட இருந்தேன். இந்த டைம் இவர்கிட்ட எடுக்கிறேன். வீடியோஸில் நிறையா கேட்குறாங்க சப்ஸ்கிரைபர், புதுசாக எடுத்து போடுங்கன்னு. அப்படியே எடுத்துகிட்டு வெயிட் மட்டும் காட்டுங்க. எவ்வளோ இருக்குங்க? 10 கூறு. 10 கூறு காட்டியா ப்ரூஃபு? இப்போ நம்ம வெயிட்டு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவே போடுறாரு கூரை தாண்டி. 1 கிலோ, கிட்டத்தட்ட 1 கிலோ வருதுங்க. 10 கூறு பார்த்தலாம் இருக்கு. கேண்ட கதை தராசில் பார்த்தோம். சரி, இதில் வெயிட் பார்க்கலாம் எவ்வளோ வருதுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ வருதுங்க. எங்கே வைங்க 1 கிலோ வருது. ஓகேங்க. 1 30 கிராம் வருதுண்ணா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகேங்க, எடுத்தாச்சு 1 கிலோ. கீழே போய் கிரேவி மாரி செஞ்சு சாப்பிட்றலாம் வாங்க எல்லாருமே. அதாவது கறி ரெடியா? அவ்வளோதான். எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் வந்திருக்கு. அழகா எனக்கு போடு. ஏன்னா இடையில உருளைக்கிழங்கையும் போட்டு விட்டேன். ஒன்று போட்டால் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உருளைக்கிழங்கா 1 kg ஆட்டுக்கறி சும்மா கிரேவி மாரி வச்சாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கறி எப்படி இருக்குன்னு. இதுவே நம்ம கூறுகறி இடத்துல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா தெரியும். போன டைம் எடுத்த கூறுகறி டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. இது எப்படின்னு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுவோம். ஓகே, உனக்கும் போட்டுக்கோ. கூறுகறி ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோ 400 ரூபா தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கறியெல்லாம் பீஸ் இருக்குது. எலும்புன்னு நினைப்பீங்க. கறி பீஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கறி பீஸ் தான். இது எல்லாமே சூப்பா 2 போட்டிருக்காங்க. நிறையா இருக்குது. அப்பா சூடாக இருக்குது. சூப்பா நிறையா இருக்குது. சொன்ன மாதிரி எங்கே ஒன்று இருக்குது. ஒரு 3 சூப்பாக இருக்குது. 400 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு கிடைக்கிறது அதிசயம் தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. போன வாரம் எடுத்தால் அதுவும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆஹா, சுட சுட செஞ்சு உடனே சாப்பிட்றோம். உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இது. சூப்பருங்க. இந்த உனக்கு வாய் ஃபர்ஸ்ட் 2 ரூபா சாமிக்கு. 3வது தான் உனக்கு. உனக்கு வேறு லெவலில் இருக்குது. குழம்பு என்னைக்குமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஓகேங்க, பாய்ங்க.